இதுகளுக்கு பாதுகாப்பாக ஜின்கள் இருக்கிறது. இவைகளை முதலாவது துரத்தி விட்டு தான் அவைகளை எடுக்க முடியும் என்ற ஒரு சித்தாந்தமும் ஒரு சிந்தனையும் இருந்து வருகிறது. ஜின்களை பொறுத்த வகையிலே பல்வேறு உருவங்களை அவங்க எடுத்துக்கொள்வாங்க. பாம்பின் வடிவத்தில் வரலாம், நாயின் வடிவத்தில் வரலாம். அவர்கள் விரும்பிய தோற்றத்தில் அவர்கள் வரும் சக்தி உள்ளவர்களாக இருப்பதாக ஒன்று. மனிதனை, சிறு குழந்தைகளை, பெண்களை பலியிட சொல்வார்கள். இரண்டாவது தங்க சுரங்கத்துக்குள்ள இரவு நேரங்கள்ல 5 பேர் போயிருக்கிறாங்க. 5 பேர்ல 3 பேர் இறந்துட்டாங்க. இரவுல இறுதி பகுதியில ஆழமாக குழிகள் தோண்டுகின்ற பொழுது பய உணர்வோடும் அச்சத்தோடும் ஜின்களுடைய உலகம் உண்மையானது, சூனியம் என்பது உண்மையானது, புதையல் என்பது உண்மையானது, இதற்கிடையில் அனைத்தையும் சேர்த்து ஒரு கலவைதான். மீசான் டிவினர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த காணொலியில நாங்க எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதையல் எடுப்பதற்காக உயிர் பலி கொடுக்கின்ற ஒரு விஷயம் உண்மையானதா, அது ஒரு நம்பிக்கை சார்ந்ததா, அதில் ஏதாவது யதார்த்தங்கள் உண்டா, விஞ்ஞான ரீதியாக அது எப்படி பார்க்கப்படுது, இஸ்லாமிய பார்வையில அதோட நிலப்பாடு என்ன, அப்படின்ற பல்வேறு விஷயங்களை தான் இந்த காணொலியில் நாங்கள் பேச போறோம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நூரலியா பிரதேசத்துல தர்ஷனி என்ற ஒரு தாதி கொல்லப்பட்டு புதையலுக்காக பலி கொடுக்கப்பட்டு புதைக்கப்பட்ட ஒரு சம்பவம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியது. எனவே இது சம்பந்தமான ஒரு விழிப்புட்டல் தான், ஒரு தெளிவுபடுத்தல் தான் இந்த காணொலி. இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. எங்களுடைய பயனுள்ள காணொலிகள் உங்களை சேரும். சரி, புதையலுக்காக உயிர் பலி கொடுக்குற அப்படின்னு ஒரு விஷயம் காலகாலமாக நடந்துட்டு வர ஒரு விஷயம் தான். என்னதான் நவீனங்கள் வளர்ந்தாலும் நம்பிக்கைகள் என்ற ஒரு விஷயம் மாறாத ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறத பார்க்க முடியுது. அந்த வகையில உண்மையிலே புதையல்ன்றது என்ன, அதுக்கு காவலுக்கு காவலாளிகளாக ஜின்கள், பேய், பிசாசு இருக்கின்றனவா, ஜின்களுடைய நடவடிக்கைகள் இதில் என்ன, அதை யார் செய்கிற, சூனியக்காரன் யாரு, அவனால் முடியுமா என்ற பல்வேறு கேள்விகள் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது இல்லையா? சில சமயங்கள்ல மனிதனுடைய பேராசை இப்படியான மிகப்பெரிய தவறுகள்ல போய் சிக்குண்டு தன்னுடைய வாழ்க்கையை இழந்து சிறைவாசம் செல்லுகின்ற துர்பாக்கிய நிலையும் உருவாகி இருக்குது. முதல்ல புதையல் அப்படின்னா என்ன அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கொள்ளணும். புதையல் என்பதை அரபியில ரிகாஸ் அப்படின்னு சொல்றது. அப்படின்னா முன்னோர்கள் தன்னுடைய பொற்காசிகளை, தங்க ஆபரணங்களை எல்லாமே பாதுகாப்பாக யாருக்கும் தெரியாமலே குழி தோண்டி புதைத்து வைத்து மறைவாக வைத்திருப்பதை குறிக்கும். ஜின்கள் என்றா யாரு அப்படின்னா, எல்லா விதங்களும் ஜின்களை பத்தி பேசிருக்குது. பலமிக்கவங்க, நீண்ட ஆயுளை கொண்டவங்க. குர்ஆன் பல்வேறு இடங்கள்ல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சரித்திரத்துல ஜின்களுடைய பயன்பாடு பற்றி எல்லாம் பேசியிருக்குது. இந்த ஜின்கள் மிக பலசாலிகள். உங்களுக்கு தெரியும், பல்கிஸ் ராணியுடைய சிம்மாசனத்தை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கொண்டு வரத்துக்கு இஃப்ரீத் என்ற ஒரு ஜின் முன் வந்தது. சிம்மாசனத்துடைய தூண்கள் 7, ஒரு தூண், மொத்த தூண்களுடைய வெயிட் 17 தொன். அப்ப எவ்வளவு பிரமாண்டமானது. இது ஒரு நொடிப்படுதல் கொண்டு தரதாக அது சொல்லியது. இப்படி பலமிக்க ஒரு ஜீவன் தான் ஜின்கள் உலகம், ஜின்கள் என்ற படைப்பு. சரி, இப்ப நாங்க விஷயத்துக்குள்ள வருவோம். இந்த புதையலை எடுப்பதற்கு மனிதன் அன்று தொட்டு இன்று வரைக்கும் நினைக்கிற ஒரு விஷயம் என்ன, இதுகளுக்கு பாதுகாப்பாக ஜின்கள் இருக்கிறது, இவைகளை முதலாவது துரத்தி விட்டு தான் அவைகளை எடுக்க முடியும் என்ற ஒரு சித்தாந்தமும் ஒரு சிந்தனையும் இருந்து வருகிறது. இதை பற்றி எப்படியான சிந்தனைகள் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜின்கள் இந்த விஷயத்துல 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று சூனியக்காரர்கள் இதை புதைக்கின்ற சந்தர்ப்பத்திலே பல்வேறு ஜின்களை வசப்படுத்தி இதுக்கு காவலர்களாக ஆக்கியதாக நம்பப்படுது. எங்களுக்கு தெரியும், பண்டைய காலத்து அரசர்களோட நிறைய சூனியக்காரர்கள் இருந்தார்கள். ஃபிரௌனை பொறுத்த வகையில மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறப்பது பற்றி எல்லாம் அவரோடு இருந்த சூனியக்காரர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அதுபோன்று சூனியக்காரர்களை வைத்துத்தான் அவைகளை புதைத்து ஜின்களை சாட்டியதாக சொல்லப்படுது. இரண்டாவது வகை எப்படி அமையுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜின்கள் சுமாராக அவங்களுடைய பயணத்தின் போது தங்கம், பொற்காசுகளுடைய வாசம் வந்தால் உடனடியாக தேட ஆரம்பிக்குதாம். உடனடியாக எவ்வளவுதான் ஆழத்தில் இருந்தாலும் அங்கு ஊடுருவி சென்று அந்த ஜின்கள் அதை நுகர்றதுல ரொம்ப விருப்பமுடையதுன்னு சொல்லப்படுது. பொற்காசிகளை, தங்கங்களை நுகர்றதுல. எனவே அவைகள் அதுக்கு சொந்தம் கொண்டாடி அதை நுகர்ந்து வாழ பழகி கொள்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. இந்த முதலாவது வகையை சார்ந்த விஷயங்களை பார்க்கின்ற பொழுதோ எப்படியான நம்பிக்கை அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூனியக்காரர்கள் சூனியத்தின் மூலம், மந்திரத்தின் மூலம், வாசன திரவியங்களை போட்டு ஒரு வகையான வைத்தியங்களை செய்து 3 வகையான ஜின்களை அவங்க பிரிச்சு அதுக்கு பாதுகாவலா வைக்கப்படுறதா சொல்லப்படுது. அதுல ஒன்று மனித தோற்றத்தில் மிக பயங்கரமான திடகாத்திரமான நீண்ட ஜடைகள் வைத்து கண்களெல்லாம் நெருப்பு தணல்கள் உள்ள ஒரு தோற்றத்துல சில ஜின்களை அதுக்கு சாட்டி வைக்கிறதாகவும் சொல்லப்படுது. இரண்டாவது வகை குரங்கனுடைய வடிவத்தில் அடர்த்தியான முடி, கண்ணெல்லாம் நெருப்பு
பிளம்புகள் போல இருக்கின்ற ஒரு அடிப்படையில் உருவான ஜின்களை வைத்தும் அதை செய்வதாக சொல்லப்படுது. மூன்றாவது வகையினர் அவர்களுக்கு எந்த குறிப்பிட்டு சொல்லுகின்ற எந்த உருவங்களும் கிடையாது. ஜின்களை பொறுத்த வகையிலே பல்வேறு உருவங்களை அவங்க எடுத்துக்கொள்வாங்க. பாம்பின் வடிவத்தில் வரலாம், நாயின் வடிவத்தில் வரலாம். அவர்கள் விரும்பிய தோற்றத்தில் அவர்கள் வரும் சக்தி உள்ளவர்களாக இருப்பதாக குர்ஆனின் மூலம் ஹதீஸின் மூலம் நமக்கு தெரிய கிடைக்கிறது. எனவே ஜின்களை இப்படி வசப்படுத்தி அதற்கு காவலர்களாக ஆக்கியிருக்கிறார்கள். யாராவது ஒரு மனிதன் இதை எடுப்பதற்கு முயற்சிக்கின்ற பொழுதோ, இதே போன்ற வைத்தியர்கள் அல்லது இதே போன்ற சூனியக்காரர்கள் இல்லாமல் தன்னிச்சையாக இதை எடுக்கின்ற பொழுதோ மிகப்பெரிய ஆபத்து இருப்பதாக எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படியான ஆபத்து அப்படின்னு கேட்டீங்கன்னா, உயிர் போற அளவுக்கு, மயக்கம் வர அளவுக்கு, உறுப்புகள் செயலிழந்து போற அளவுக்கு எல்லாம் சொல்லப்பட்டதாக நம்பப்படுகிறது. என்னதான் இருந்தாலும் சூனியக்காரர்கள் இந்த புதையலை எடுப்பதற்காக அவர்கள் செய்கின்ற வித்தைகளில் ஒன்றுதான் உயிர் பலி கொடுக்கப்பட வேண்டும் என்பது. காரணம், அவர்களுக்கு பிடித்தமானது, அவர்களுடைய விருப்பத்துக்குரியது. ஒன்று மனிதனை, சிறு குழந்தைகளை, பெண்களை பலியிட சொல்வார்கள். இரண்டாவது நல்ல வளர்ந்த கொழுத்த காளை மாடுகள், அடுத்தது கோழி, இது போன்ற மிருகங்கள் பலியிடப்பட வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை சொல்வார்கள். இப்ப இருக்கிற கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, உண்மையில இது யதார்த்தமானதா அப்படின்னு பார்க்கிற நேரத்துல இன்னைக்கு உண்மையிலே விஞ்ஞான ரீதியாகவும் இஸ்லாத்தினுடைய கருத்தியல் ரீதியாக பார்க்கின்ற பொழுது இவை அனைத்தும் போலியாகத்தான் இருக்கிறது, வெறும் கற்பனை கதைகள் மட்டுமே என்பது தெரிகிறது. பணம் பறிப்பதற்காக ஒரு மனிதனிடம் ஆசை வார்த்தைகள் காட்டி இப்படித்தான் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும், எடுத்து வரும் உறுதிமொழிகளை வாங்கி கொடுத்து அள்ளி விட்டு அவர்கள் நம்ப வைத்து இப்படியான விஷயங்களை செய்வதாக தெரிகிறது. விஞ்ஞானம் என்று பார்க்கின்ற பொழுது உண்மையிலே இதற்கான கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டு அது எந்த ஆழத்தில் இருக்கிறது என்பதெல்லாம் அது காட்டி பல்வேறு தொல்பொருள் ஆய்வுகள் உலகத்தில் நடந்திருக்கிறது. எல்லா இடங்களிலும் பொற்காசுகள், தங்காபரணங்கள், புதையல்கள் எல்லாம் எடுக்கப்பட்டதற்கான சான்றுகள் இருக்கிறது. ஆனால் யாரும் இறந்ததாக இல்லை. எகிப்தை பொறுத்த வகையிலே ஆண்டுக்கு $20 பில்லியன் பொறுமதியான தொல்பொருள் விற்பனையாகிறது என்ற ஒரு ஆய்வு சொல்கிறது. எனவே அவர்கள் யாரும் இறந்ததாக இல்லை. ஐரோப்பியர்கள் பொறுத்த வகையிலே இவ்வாறு விஞ்ஞான ரீதியான கருவிகளை பயன்படுத்தி அவைகள் எடுப்பதாக சொல்லப்படுது. அவர்களுக்கு ஜின் இருக்கின்ற பிரச்சனையோ, ஜின்களால் எந்த பிரச்சனையோ வந்ததாக தெரியவில்லை. உண்மையிலே சீனா நாட்டை எடுத்து பார்த்தமாக இருந்தால் இன்னைக்கு வேர்ல்ட்ல மிக அதிகமான தங்கங்களை எடுக்கின்ற ஒரு நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா சீனா காணப்படுது. கிட்டத்தட்ட 11% அகழ்வுகளை அவங்க தங்க அகழ்வுகளை செய்யறதாக தரவுகள் சொல்லுது. அங்க யாருமே இறந்ததாக இல்லை. அப்படியாக இருந்தால் இது வெறும் மாயை என்பது மட்டுமே நமக்கு தெரிகிற ஒரு விஷயமாக இருக்குது. இதை மேலும் நாங்க தேடி பார்த்ததுல எதனால இந்த பிரச்சனை இவனுக்கு வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல உளவியல் பிரச்சனையும் இருப்பதாக சொல்லப்படுது. காரணம் என்று கேட்டீங்கன்னா, முதலாவது இதை யாருக்கும் தெரியாம எடுக்கணும், சட்டத்தின் அடிப்படையில் பிழை. எனவே பேய் இருக்கிறது, பிசாசு இருக்கிறது என்ற ஒரு மனநிலையில இரவுல இறுதி பகுதியில ஆழமாக குழிகள் தோண்டுகின்ற பொழுது பய உணர்வோடும் அச்சத்தோடும் இப்படி ஒரு குற்ற உணர்வோடு இதை செய்யும் பொழுது மனிதனுக்கு அரண்டவன் கண்ணுக்கு இருந்ததெல்லாம் பேய் என்று சொல்றது போல மனிதனுக்கு அது ஒரு வகையான பிரச்சனையையும் ஒரு வகையான மூச்சு திணறலையும் அது கொடுப்பதாக சொல்லப்படுது. இந்த பய மனோநிலை இருக்கின்ற பொழுதோ இவன் அறியாமல் சிந்தனை கோளாறு ஏற்பட்டு, பயம் ஏற்பட்டு, திடுக்கம் ஏற்பட்டு, அச்ச சூழலின் காரணமாக தன்னை சுற்றி ஏதோ ஒரு விஷயம் நடக்கிறதா அவன் உணர்கிறானே தவிர உண்மையில் அப்படியான விஷயங்கள் எதுவுமே இல்லை என்பதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம். என்னது கேட்டீங்கன்னா, இந்தியாவுல மிகப்பெரிய ஆழமான 1000 அடி ஆழமான ஒரு தங்க சுரங்கத்துக்குள்ள இரவு நேரங்கள்ல 5 பேர் போயிருக்கிறாங்க. 5 பேர்ல 3 பேர் இறந்துட்டாங்க. அங்க ஆய்வு செஞ்சு பார்த்ததுல ஆக்சிஜன் இல்லாததன் காரணமாக உயிர்ந்ததாக சொல்லப்பட்டது. இப்ப மக்கள் என்ன பேசிக்கொள்வாங்க? பேய் அடிச்சாச்சு, ஜின் அடிச்சாச்சு, பிசாசு அடிச்சாச்சு, இவங்க எதுவும் வைத்தியங்கள் செய்யல, சூனியங்கள் செய்யல, உயிர் பலி கொடுக்கல, அதனால இது நடந்த முடிவு கூறுவாங்க. விஞ்ஞானம் சொல்லுது அவங்களுக்கு ஆக்சிஜன் இல்லாததன் காரணமாக உயிர்ந்ததாக சொல்லப்படுது. நமக்கு தெரியும், யாராவது ஒருத்தர் எல்லாமே தொழில லொஸ்ட் ஆகி இறுதியான ஒரு முடிவுக்கு வருவார். எப்படியாவது ஒரு புதையலை தேடணும், ஒரு புதையல் எடுத்துட்டா வாழ்க்கையை மாறி போகும், ஒரு இரவோட இரவா கோடீஸ்வரனா மாறிடலாம். இப்படியான மனோநிலைமை உள்ளவர்களை நல்லா ஊர்ந்து கவனித்து போலி சாமியார்கள் அல்லது போலி சூனியக்காரர்கள் உருவாகி இவருடைய மனநிலை புரிந்து இவரோட பணம் எல்லாம் கறந்து விட்டு இறுதியாக சொல்லுவாங்க, இப்போ ஒரு கட்டத்துக்கு வந்தாச்சு, இதுக்கு பின்னால் உயிர் பலி தான் கொடுக்கணும் அப்படின்வாங்க. உயிர் பலின்னும் பொழுதும் நம்ம பெக்காகிடுவோம். அப்ப கொடுத்த பணத்தை கேட்டா நீங்க இதை செய்ய மாட்டீங்களே, எப்படி நான் திரும்ப பணத்தை தரையெல்லாம் செலவழிச்சின்னு அப்படி சொல்லுவாரு. இதையும் தாண்டி ஒரு ரிஸ்க் எடுத்து யாராவது கடத்தி கொலை செய்யறதுக்கான முயற்சிகள் இவங்க செய்வாங்க. எனவே இறுதியாக உண்மை இல்லாத ஒரு விஷயத்துக்காக சிறு குழந்தைகளை கடத்துவது, பெண்களை கடத்துவது, உயிர் பலி கொடுப்பதற்காக பிரயத்தனங்கள் எடுத்து இறுதியிலே பணமும் இல்லை, வாழ்க்கையும் இல்லாமல் பல பேருடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாகி சிறைவாசம் செல்லுகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகிறது. எனவே இவை அனைத்தும் வெறும் பொய், வெறும் பித்தலாட்டம்,
வெறும் நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம். இன்றுள்ள பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தே இந்த ஒரு சித்தாந்தம் அப்படியே சமூகத்தில் ஊடுருவி இருக்கிறது. அதன் வடிவில் தான் கடந்த சில தினங்களுக்கு முன்னால் நுவரெலியா மாவட்டத்திலே புதையல் எடுப்பதற்காக ஒரு தாதியை கொண்டு புதைத்த ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. மார்க்கத்தின் அடிப்படையில் பார்த்தோமாக இருந்தால் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பயணத்தில் இருக்கிறாங்க. அந்த பயணத்துல இவர் ஒரு சுவரை சாஞ்சிருந்ததை நேராக்கி கட்ட ஆரம்பிச்சாரு. மூசா அலைஹிஸ்ஸலாம் நிறைய கேள்வி கேட்கிறவர் இல்லையா, அவர் கேட்டாரு ஏன் இதை செய்றீங்க அப்படின்னு. அதுக்கு ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன பதில் தான் இதுக்கு கீழே புதையல் இருக்குது, 2 குழந்தைகளுக்கு அது சேர வேண்டியது, யாராவது கண்டா எடுத்துருவாங்க, அதை மறைப்பதற்கு அந்த சுவரினை நான் கட்டுகிறேன் என்று சொன்னார். இதுல முதலாவது கேள்வி என்னண்டா, ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் இந்த புதையலுக்கான அதை மறைக்கிறதுக்கோ ஏதோ ஒரு வேர்க்க பண்ணும் பொழுது ஏன் ஜின்கள் இடையூறு செய்யல? முதலாவது கேள்வி. இரண்டாவது, ஜின்கள்னா பாதுகாப்புக்கு இருந்தால் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்லியிருப்பாரு? ஏன் உங்களுக்கு தேவையில்லாத வேலை, ஏன் சிரமப்படுறீங்க, ஜின்கள் தான் அதுக்கு ஆல்ரெடி பாதுகாப்பு கொடுக்குறாங்களே, அதை யார் தான் எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். எனவே எந்த ஒரு கதையும் இதுல இடம்பெறல. வெறுமனை பாதுகாப்புக்காக சுவரைத்தான் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் கட்டினாங்க தவிர அங்க ஜின்கள் இருந்து தீங்கு விளைவித்ததாகவோ அல்லது ஜின்கள் இருக்கிறது நீங்கள் எதற்காக மெனக்கெடுகிறீர்கள் என்ற கேள்வியை மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கல. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாமே மனிதனுடைய வெறும் நம்பிக்கை சார்ந்த விஷயங்களே தவிர யதார்த்தமான விடயங்களும் கிடையாது. அடுத்த ஒரு விஷயம்தான், புதையலுக்கான ஜக்காத்துன்னு ஒன்று இருக்குது. ஒரு மனிதர் புதையல் எடுத்துட்டா அவரை சொத்தாக அது கருதப்படுமாக இருந்தால் அதுல ஜக்காத்தை கொடுத்துட்டு அவர் அதை சொந்தமாக்கி கொள்ளலாம் என்பது இஸ்லாத்தினுடைய சட்டம். உண்மையிலே உயிர் பலி கொடுத்து ஒரு சூனியக்காரனை வரவழைத்து ஷிர்குடைய விடயங்களை செய்துதான் ஒரு புதையல் எடுக்க வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக இஸ்லாம் அதை ஹராம் என்று சொல்லியிருக்கும். அதுல ஜக்காத்தை விதித்திருக்காது என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. எனவே இங்கு நமக்கு தெரிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வெறுமனை ஏமாத்து வித்தைகளும் வெறுமனை பணம் சம்பாதிப்பதற்கான ஒரு வழியுமாகத்தான் இது பார்க்கப்படுகிறது. இது இதில் மட்டுமல்ல, எல்லா துறைகளிலும் இருக்கிறது. ஒரு மனிதர் யூரோப் போகணும், நிறைய சம்பாதிக்கணும் ஆசை வச்சு நிறைய விஷயங்களுக்காக முயற்சி எடுப்பாரு. இதெல்லாம் ஊர்ந்து கவனிச்ச ஒருத்தர் அதெல்லாம் நான் செய்வேன், பல கோடி ரூபாவை சுருட்டி எடுத்துக்கொண்டு ஆளும் இல்ல பணமும் இல்ல, இது ஒரு வகையான ஏமாத்து. ஒரு தொழிலையும் அப்படி நடக்கும். இப்படி எல்லா இடங்களிலும் ஏமாத்து வித்தைகள் நடக்கிறது. எனவே புதையல் விஷயத்திலும் இப்படியான ஏமாத்து வித்தை மட்டுமே தவிர இது வெறும் விஞ்ஞான ரீதியான ஒரு உண்மைப்படுத்தப்பட்ட விஷயமோ மார்க்க ரீதியாக உண்மைப்படுத்தப்பட்ட விஷயங்களோ கிடையாது. ஜின்களுடைய உலகம் உண்மையானது, சூனியம் என்பது உண்மையானது, புதையல் என்பது உண்மையானது. இதற்கிடையில் அனைத்தையும் சேர்த்து ஒரு கலவைதான். ஒரு சூனியக்காரன் ஜின்களை விரைவிட்டு புதையல் எடுத்து தருவதாக சொல்கின்ற வாக்குறுதியை யாரும் நம்பிவிட வேண்டாம். அதற்கு பிரயத்தனம் எடுக்க வேண்டாம். சட்டத்தின் அடிப்படையிலும் பிழை. ஒரு கடத்தல், ஒரு கொலை, இதெல்லாம் பழி என்று சொல்வதில்லை, இதெல்லாம் கொலை என்றுதான் சட்டங்கள் சொல்லும். எனவே அப்படியான நிலைகள் சிந்தனைகள் வரும் பொழுதை புரிந்து கொள்ள வேண்டும். இவை அனைத்து மாயம், இதில் நமக்கு தீர்வு இல்லை என்று கூறி முறையான உழைப்பிலே முதலீடுகளை பண்ணுவோமாக செய்வோமாக என்று கூறி மற்றொரு காணொலியை உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.